ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலிஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி வந்து சண்டே. இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்து வேறு இந்த தெப்பத் திருவிழா நடக்கும். அதுக்கு நாங்கள் ஈவினிங் போவோம். அந்த விளாக் வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வரும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுக்கிறதுக்காண்டி தான் நாங்கள் இந்த இது ஃபுல்லாக பண்ணிக்கிருக்கோம். பிரித்திஷா ஃபர்னிச்சர் அந்த இதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காண்டி கட்டில் உள்ளே வந்து மாட்ட முடியாது, ஃபுல்லாக ஸ்டோரேஜாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து கட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஞாபகங்கள், மெமரிஸ். அந்த பையன் நான் அந்த பையன் போட்டுடலாம். ஒரு நாள் நான் ரோட்ல கட்டில் மாட்டிக்கிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டில் சோறு வச்சிருக்கேன். அம்மா எடுக்க மாட்டீங்க. கட் கட் கட். ஐயோ, ஹலோ, வரட்டா? வேற லெவல்ல இருக்குடா. போட்டோறா ஐபோன்ல. ஐபோன் வீட்ல கிடக்கல. ஐபோன் வீட்ல இருக்கா? வாங்க வாங்க. இப்படியே ஒரு பொருளாக அந்த இதுக்கு 3 இது காம்போ. அதனால இன்னும் ஒரு பீரோ மட்டும் தூக்கணும். அது மாதிரி ஒன்றா தூக்கி கொண்டு வந்துருக்கோம். உட்காருங்க உட்காருங்க. தண்ணி தள்ளி பிரியா. தண்ணி தள்ளி. இலையில உட்காரு. உட்காரு 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 பிரதீஷா. ஏன் கத்த விடுற? இன்னைக்கு சண்டே, தை 1 வேறையா, அதனால எங்கள் அம்மா விரதத்துக்கு சமைக்கிற மாதிரி சமைச்சிருந்தாங்க. ஆனால் விரதம்லாம் இல்லை, காலிஃப்ளவர், அப்பளம், சாதம், சாம்பார், ரசம், தயிர், அதுக்கப்புறம் பாயாசம். இந்த ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டோம். அதுல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம வந்து 2 பேர் ஒரு இலையில சாப்பிடுறோம். அது 4 பேர். ஒரு ஆள் மட்டும் எதுல சாப்பிடுறாங்கன்னு பாருங்க. அவங்க மட்டும் சாணியா சாப்பிடுறாங்க. அவங்க பேர் ரேவதி, இவங்களோட அம்மா மல்லேஸ்வரி. அப்புறம் சாயந்தரம் ஆயிடுச்சு, வாசல் தெளிச்சாச்சு. பாப்பா கோலம் போடுறேன்னு சொல்லிச்சு. சரின்னு சொல்லிட்டு கோலம் போட சொல்லிட்டேன். பாப்பா எப்படி கோலம் போட்டிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் தெப்பத் திருவிழா கிளம்பி போனோம். அந்த இது வரும். எனக்கு தெரியும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம வந்து தெப்பத் திருவிழாக்கு வந்திருக்கோம். மணி 8 ஆயிடுச்சு. இவங்க கிளம்புனா கிளம்ப ஓட்டுறாங்க. வாங்க, நம்ம டக்கு டக்குன்னு நடந்து போய்கிட்டு இருக்கோம். அதனாலதான் விக்கல. வளர்ந்த கையை வச்சு எடுத்தா கூட்டம் தெரியும். ஆடுனா என்ன? உங்களுக்கு என்ன ஆடுனா? நம்ம இஷ்டம், நம்ம ஆடு. ஏன் உனக்கு காசு வரும்?
நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்படி பார்த்தோம். நாங்களே இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். குதிரையில் சாமி வந்துச்சு தெப்பத்தடல அன்னைக்கு. நல்லா இருந்துச்சு, செம்ம கூட்டம், தெப்பம் ஃபுல்லாமே ஆளுங்க, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மதுரையாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் வந்திருந்தீங்கன்னா. நல்லா இருந்துச்சு. சாமி வர்றதுக்காண்டி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு நின்றுக்கிட்டு இருந்தோம். நல்ல செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப சித்திரை திருவிழா மாதிரி ரொம்ப நெரிசலான க்ரௌடெல்லாம் இல்லை, கொஞ்சம் நார்மலான க்ரௌடாக இருந்துச்சு. நல்லா அதனால தான் வீடியோ எடுத்துகிட்டு ஜாலியாக நின்றுக்கு இருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு திருவிழா நடக்குது. நீங்கள் மதுரையாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா டான்ஸ் போட்டு வைப்பாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு அந்த இடம். நம்மளும் ஆடலான்னு ஆசையாக தான் இருந்துச்சு. பட்டு எங்கள் வீட்டிலலாம் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. உங்கள் வீட்டில் இப்படி மாதிரி ஒத்துக்குவாங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டிலலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் பதிவு பண்ண வேண்டிய விஷயம் ஃப்ரெண்ட். என்ன நடக்குது, என்னதான் நடக்குது? போட்டா பைத்தியம். நீ வாங்க அந்த ஒண்ணு. நடந்து வருதுன்னு யாரு இது ஒரு லூஸ் கொம்பா ஏறி ஓடிச்சு. ஸ்டோரேஜ் எவ்வளவு யாருக்கு எப்பதான் தெரியல. 258 நம்ம போ மேலே ஏறு சரிங்க போல அவ்வளவு இருக்கும். 256 இருக்கடா. ஆமா ஒண்ணும் ஓ போனா அதான் வருதா பாரு. எக்ஸ்பீரியன்ஸ சொல்லுங்க பிரித்திஷா, உங்க எக்ஸ்பீரியன்ஸ சொல்லுங்க.